அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு வைஃபை கனெக்ஷன் வேணுங்க. வைஃபை கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதமே சொல்லிட்டேன். இது போல் எனக்கு வேணும்ப்பா, நான் 1ஆம் தேதி வந்துடுவேன், நீ வந்து எனக்கு கனெக்ஷன் கொடுத்துடு. ஆக்சுவலாக இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து இன்றைக்கி 4 நினைக்கிறேன். 4 தான் இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியல. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாலுங்க கிடைக்கல. அதுவும் இல்லாமல் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிக்கிறது ரயில்வே கனெக்ஷனு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் நான் கிராமத்தில் எங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கா கிராமம் இங்கே ஃபஸ்ட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் ஊர் மெயின் ரோட்டில் வில்லேஜ் மெயின் ரோட்லேருந்து எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது. நான் ஒன்றா வீடியோவில் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட அதுக்கு டிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து நான் கடைசியாக இருக்கும். எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா கடைசி ரொம்ப உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனும் போடணும். அதே போல் லைன் போடுறது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருத்தரும் எங்கே ஜாயிண்ட் விட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு அப்புறமா எதுவும் நம்ம வீட்டுக்கு கொடுப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்துடும். இன்றைக்கி அதான் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு இப்போ ஏர்டெல்லோ ஜியோவோ இல்லை பிஎஸ்என்எல் இல்லை டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைச்சிருக்கு. ஒரே நாளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். கிட்டத்தட்ட நான் ஒர்க் பண்ண பார்த்தீங்களா ஒசுக்கில் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வைஃபை யூஸ் பண்ணுறது அங்கே தான் எனக்கு ஓரளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனே அதெல்லாம் அங்கே தெரியும். அங்கே ஏகப்பட்ட வைஃபை இருக்குது, அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே கிராமத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. இப்போ டவுன்லலாம் பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும். பட் நான் கேட்டது லேண்ட் ஃபைபர் கனெக்ஷன் தான் கேட்டுருக்கேன். ஓகேங்களா, அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பீட் நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைவ் செஷன் போனாலும் சரி, வேறு ஏதாவது ஒன்று பண்ணனாலும் நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு லேக் ஆகாமல் கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா தெரியும். இங்கே பாருங்க, ரவுட்டர் வாங்கி கூட வச்சுட்டேன். தெரியுதுங்களா, அதுதான் ரவுட்ரு மேலே இருக்கு பாருங்க. இன்றைக்கி மோஸ்ட்லி வந்துடும் நினைக்கிறேன். இப்போ கனெக்ஷன் கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே தான் வரணும். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அது கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். வந்த பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். நிறைய அப்டேட் பண்ணுறது பார்த்துங்க. இந்த இடம் பார்க்குங்க எப்படி இருக்குது. இங்கே தான் ப்ளஸ் டிவி, இங்கே சிஸ்டம் இங்கெல்லாம் இங்கே தான் வரணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் வேலை இருக்குது. ஒரு விஷயத்தில் ஒன்று அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்க வந்துருக்காங்க. எங்கே லைன் கொடுக்குறது தெரியாமல் வச்சுட்டு இருக்காங்க. கட்டத்துக்கு தெரியாமல். இப்போ நம்ம வீடு இங்கே இருக்குது. இதாங்க பின்னாடி இருக்கிறது நம்ம வீடு. இந்த கம்பத்தில் தான் ஒன்று கொடுக்கணும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இங்கே தான் ஒன்று இங்கே கொடுக்குறது தான் இல்லை இந்த சைடு கொடுக்குறதான்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன். இங்கேருந்து எடுக்குதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம். கனெக்ஷனுக்கு மேலே இருக்கு. நம்ம வீடு தான் வைஃபை கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு லைன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒயர் கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே ஒயர் இருக்கு. நல்ல கொடு. நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக வேலை செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்க, தெரியுது எங்க ஒரே ஒரு லைன்னு இதுதான். இது இப்போது இங்கே வந்து கனெக்ஷன் பண்ணுங்க. இது ஒயர் போது வரும். நம்ம கார்டன் பார்த்துக்குங்க. இது க்ளீன் பண்ணோம், நிறைய ஒர்க் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ கனெக்ட் பண்ணுறது அந்த ஒயரில் வந்து சிக்னல் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அதுதான் பண்ணிட்டுருக்காங்க. அதுதான் நம்ம வீடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே செக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ்லாம் இப்போ வந்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செக் பண்ணுவாங்க. அந்த பாக்ஸில் இங்கே தான் இருக்குது.
இப்போ உள்ள ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு மோடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அதாவது சிக்னல் தான் செக் பண்ணிவிட்டு அப்பக்கமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மோடமில் கனெக்ஷன் பண்ணுவாங்க. மோடமில் கனெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த லைட் எரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, இல்லைனா இங்கெல்லாம் கட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதே போல் இதிலே சிக்னல் தெரிஞ்சிடுங்க உங்களுக்கு. மொபைல் நெட்டு வாங்கலன்னா இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒயர் கட் ஆகிருக்கு, இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா. அதே போல் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டிவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இதிலே வந்துடும். அதாவது ஒரே ஒயர் தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய டெக்னாலஜி வந்து போலக்கு நமக்கு தெரியல அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒயர் தான். அதில் நெட்டும் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபைபர் நெட் கனெக்ஷன் வந்தது. அதே போல் டிவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கனெக்ஷன் வந்துடுதுங்க. இப்போ ஆக்சுவலாக இவங்க முடிச்சிட்டாங்க, இப்போ கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அதாவது பிசி இருந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணணும். செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கு நம்மளுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பண்ணதான் ட்ரை பண்ணோம். ரொம்ப நேரமாயும் நெட் வரல. அப்புறம் என்ன ப்ராப்ளம்னே தெரில. அவரே ஃபோன் பண்ணார். நம்ம கனெக்ஷன் கொடுத்தா பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன் வந்து பார்த்தா ஊரில் இருக்கார். அவர் தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்குறது. ஃபோன் பண்ணி பார்த்தாரு. அவர் ஆஃபீஸில் இருக்கிறதால இப்போ முடியாது, அப்புறம் நைட்டு பண்ணுறான்ட்டாரு. ஆக்சுவலாக அது வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்தாச்சு. கன்ஃபர்மேஷன் பண்ணுற இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகலை. இது பாஸ்வேர்ட் தப்புன்னு காமிக்குது. 4 முறை போட்டாச்சு, பார்க்கலாம். இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க. வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தா அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்ப்போம். இங்கே இருக்குது பாருங்கள் லைனு. நேற்று பார்க்க காமிச்சிருக்கேன். இந்த ஒயர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வருது. மேலே வந்த ஒயரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி வருது. இப்படி உள்ள போகும். நான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸ் தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஒரு வழியாக பண்ணியாச்சு. நைட்டு போட்டுப்போம் நல்லாயிருக்கும். பாருங்கள் லைன் இங்கே வருதுங்களா, ஒயர் இங்கே வருது. ஒயர்லேருந்து இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வரும். இங்கே டிவி வரும். மேலே மோடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருப்பாருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மோடம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஒயர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்னல் அதில் போய்ட்டு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மோடத்துக்கு வரும். மோடத்துக்கு வந்து அதுலேருந்து நம்ம ரவுட்டரில் கொடுத்து ரவுட்டர்லேருந்து 2-3 கனெக்ஷன் நம்ம எடுத்துக்கலாங்க. ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிடலாம். நீங்களே செட் வாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து சும்மா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்காக நான் இது பண்ணி பார்த்தேன். லைவ் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்தேன். பட் நல்லா ஒர்க் ஆச்சுங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீட் இருக்குன்னு செக் பண்ணிடலாம். கொடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பாருங்கள். சாத்திக்கிச்சு காற்றுக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90 mbps ஸ்பீடு வருதுங்க. டோட்டல் 100 mbps ஸ்பீட் நான் போட்டுருக்குது. 100 mbps ஸ்பீட் போட்டுருக்குது. ஆனால் 90 mbps வருது. அது 95 வருது. ரிசல்ட்டை பார்ப்போம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துருக்கு, 94 mbps வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வீடியோ போட ஆரம்பிப்பேன். எந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சஜஷன் பண்ணுங்கள். ஒரு வழியாக ஒய்ஃபை கனெக்ஷன் வந்துச்சுங்க. அதாவது அந்த கான்ஃபிகர் பண்ணுறதுல தாங்க நிறைய மிஸ்டேக் இல்லை, நிறைய கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அவள் தான். சரி, இதை பற்றி இந்த வீடியோ செட்டப் பற்றி அதாவது இந்த வைஃபை செட்டப் பற்றி ஏதாவது மேலும் கன்ஃபியூஷன் இல்லை ஏதாவது ஐடியா உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ குட் டே. உங்களுக்கே தெரியும், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஷேர், லைக், சப்ஸ்கிரைப், அவ்வளோதான். ஓகே, டேக் கேர், பாய்.